திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம 2ஆம் தந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். கரு உற்பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல நம்ம நிறைய பாடல்கள் பார்த்துட்டோம். இதுவரை என்ன பார்த்தோம்னா 36 தத்துவங்கள் பார்த்துட்டோம். ஆரம்பத்துல இந்த கரு உற்பத்தி ஆரம்பத்துல அவர் கொஞ்சம் கொஞ்சமா சொன்னார். 24 தத்துவங்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் வாயுக்கள் பத்தி சொன்னாரு, உணர்வுகள் அப்படி ஒன்னொன்னா சொன்னாரு. அதெல்லாம் சொல்லும்போது இந்த கரு இப்படி உற்பத்தி ஆகுது, ஆம், ஒரு கரு முட்டையா உருவாகுது அப்படியே சொல்லிக்கிட்டே வந்தாரு. கடைசியா அந்த 36 தத்துவங்கள் வரும்போதுதான் பிண்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கொடுக்கிறாரு. அப்பதான் அதுக்கு தசைகள், இந்த நரம்புகள் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே புகுத்தப்பட்டு ஒரு பிண்டமா வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அதுக்கு சூக்குமமா தரப்படுது அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஆரம்பத்துல என்ன பார்த்தோம்? புருடன், அதை சுத்தி மனம், புத்தி, சித்தம், அப்புறம் தன்மேந்திரியம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், பஞ்சபூதம் அப்படியே பார்த்துக்கிட்டே லாஸ்டா வித்யா தத்துவங்கள் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சிவ தத்துவங்கள் நாதம், விந்து, சுத்த வித்தை, சாதாக்கியம், ஈசத்துவம்னு பார்த்து முடிச்சோம். ஆனா நம்ம எப்படி இது இது திருமூலர் நமக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களா சொல்லியிருக்காரு. நான் உண்மையிலே இந்த தத்துவங்கள் எப்படி வரும்னா நம்ம படிச்சதுல அப்படியே ரிவர்ஸ்ல கீழே இருந்து போற மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் பசுன்னு ஒண்ணு இருக்கும். அது அருவமா இருக்கு. அதுக்கு எந்த உருவமோ வடிவமோ எதுவுமே இல்லாம இருக்கு. அப்ப அதுக்குள்ள என்ன வருதுன்னா சுத்தமான ஒரு சத்தமும் ஒரு ஒளியும் ஒளியும் ஒளியுமா நாதமும் விந்துவும் தான் அதுக்குள்ள இறங்குது. அந்த பதி தான் நாதமும் விந்துமா அதுக்குள்ள இறங்குறாரு. அப்ப இதுதான் சுத்த தத்துவம். சிவ தத்துவம் அப்படின்னு சொல்றது நாதமும் விந்து, இந்த ரெண்டு தான் வருது. இந்த ரெண்டுமே ஒண்ணு சேரும்போது 3 விஷயங்கள் கிடைக்குது. நாதம் மட்டும் அதிகமா இருக்கும்போது ஈசத்துவம் வருது. அடுத்து விந்து அதிகமா இருக்கும்போது சுத்த வித்தை வருது. நாதமும் விந்துவும் சரியான அளவு இருக்கும்போது சாதாக்கியம் வருது. ஆக மொத்தம் 5 தத்துவங்கள் நாதமும் விந்துவும் இந்த பசுவுக்காக இறங்கி வரும்போது வருது. இந்த சுத்த தத்துவங்கள் உள்ள வரும்போதும் அது இன்னும் அருவமாவே தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சாதாக்கியத்துல இருந்து அந்த ஆன்மாக்கு 7 விதமான தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள் கொடுக்கப்படுது. அதுலதான் ஃபர்ஸ்ட் காலம். எவ்வளவு காலம் இந்த ஆன்மா எப்படி வாழணுங்கிற காலம் நிர்ணயிக்கப்படுது. அடுத்து நியதி, அதுக்கு இப்ப என்ன பிறவி எடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான உடல் அமைப்பு, உருவ அமைப்பு எல்லாமே கொடுக்கப்படுது, நியதி. அதுக்கப்புறம் கலை, எல்லாத்துக்கும் ஒரு கலை வழங்கப்படுது. அடுத்து வித்தை, அந்த கலையில அவங்க நல்லா தேர்ச்சி பெறக்கூடிய அந்த தத்துவம். அராகை, அராகம், அது மூலமா அந்த அந்த ஆன்மாக்கு சில ஆசைகள் இதெல்லாம் கொடுக்கப்படுது. அப்புறம் இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கலை, வித்தை, அராகம் இத நிகழ்த்துவதற்காக ஒரு மாயை தேவைப்படுது. அந்த மாயை வழங்கப்படுது. இந்த மாயை அப்படிங்கிறது தான் பாசத்துல இருந்து இதோட கலக்குது. அந்த பார்த்தோம் இல்லையா, நாதம், விந்து, சுத்த வித்தை, சாதாக்கியம், ஈசத்துவம் இதெல்லாம் சிவ தத்துவங்கள். அது அருவமாவே இருக்கிறனால இந்த பாசத்துல இருந்து கொஞ்சம் மலத்தை எடுத்து அதுக்கப்புறம் இந்த வித்யா தத்துவங்கள் வருது. அதுல அந்த மாயை தான் அடுத்த உலகமா நம்ம எல்லாம் பாக்குறது எல்லாமே இந்த மாயையில தான் நடத்தப்படுது. இந்த 6 தத்துவங்கள் முடியும் போதுதான் புருடன் அப்படிங்கிற தத்துவமே வருது. அதுக்கு முன்னாடி அது ஒரு ஆன்மா பசுவா இருந்தது. இந்த தத்துவங்கள் எல்லாம் அதுக்கு ஒரு பெட்ஷீட் மாதிரி அந்த ஆன்மா மேல போர்த்தப்படும் போது இப்பதான் அந்த ஆன்மாக்கு புருடன் அப்படிங்கிற ஒரு உருவமும் இல்லாத ஒரு அருவமும் இல்லாத மாதிரியான ஒரு நிலை வருது. இப்பதான் புருட தத்துவம் வருது. அடுத்து இந்த மாயை, இதுக்கு முன்னாடி இருந்த இந்த 6 தத்துவங்கள்ல இந்த மாயை அப்படிங்கிற தத்துவம் தான்
திரும்ப என்னவா பிரியுதுன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4 தத்துவங்கள் அதுக்கு அப்புறம் தான் வருது. நம்ம என்ன பார்த்துட்டோம்னா புருடன், அடுத்து இந்த 4 தத்துவம் பார்த்தோம். ஆனா இந்த மாதிரி ஆர்டர்ல தான் வரும். வித்யா தத்துவத்துக்கு அப்புறம் இந்த 4ம் வரும். இந்த 4க்கு பெயர் தான் அந்த கரணங்கள். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4ம் அதுக்கு அப்புறம் வருது. இதுல அதுக்கப்புறம் அந்த இதுக்கு அடுத்த நிலையாதான் அடுத்த 20 தத்துவங்கள் வருது. தன்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள் இந்த 20ம் அதுக்கப்புறம் தான் வருது. இது அசுத்த மாயையில இருந்து வரக்கூடிய தத்துவங்கள். கடைசி நிலை வந்தது தத்துவம், தூய்மையான நிலை. அடுத்து அதுல பாசமலம் கலந்து வித்யா தத்துவங்கள். அடுத்து அதுல இன்னும் மலங்கள் பெறப்பட்டு அந்த கரணங்கள். அடுத்து அசுத்த மாயையில இருந்து தோன்றியன அடுத்த 20 தத்துவங்கள். கடைசியா வர்றதுதான் பஞ்சபூதம். அடுத்து அந்த பஞ்சபூதம் தான் உருவமா இந்த உடலா மாறுது. இப்ப இந்த ஆர்டர்ல தான் அதாவது அந்த இறைவன் இறங்கி இத்தனை தத்துவங்களா இறங்கி நமக்குள்ள நிக்கிறாரு. நம்ம அந்த கரு உற்பத்தி ஆகும்போது நம்ம கீழே இருந்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம எதை புரிஞ்சுக்கிறோம்னா தன்மேந்திரியங்கள் நமக்கு இந்த உணர்வுகள் அதை இயக்குற பஞ்சபூதம், அப்புறம் அதுல இருந்து சூக்குமமா ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் அப்படியே நம்ம இத்தனை தத்துவங்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் 36 தத்துவங்கள் வழங்கப்பட்ட பிறகுதான் அது ஒரு பிண்டம் அப்படிங்கிற பெயர் வாங்கி ஒரு ஒரு உருவ நிலைக்கு வருது. இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். போன பாடல்கள்ல ஒவ்வொரு பாடல்லையும் அவர் என்ன சொல்லியிருந்தாரு, ஒவ்வொரு நிலையிலையும் அதை பாதுகாக்கும் பொருட்டு இறைவன் அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பைக்குள்ளே இருந்து அவரை ஒவ்வொரு நிலையிலையும் பாதுகாத்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த ஸ்ரோனிதமும் சுக்கிலமும் சேர்றதும் ரொம்ப கஷ்டம். எத்தனை சுக்கிலம் வந்தாலும் அந்த ஒரு சுக்கிலத்துல எதுல உயிர் இருக்கோ அதை சரியான முறையில புகுத்தி அதை உயிர் பெற வைக்கிறாரு. அப்புறம் அது கருவா மாறும் வரைக்கும் அங்க அந்த ஒரு மிதமான வெப்பத்தை அமைச்சு அங்கேயே இருக்காரு. அப்புறம் 10 மாத காலத்துக்கும் அவர் அங்கேயே இருந்து அருள் செய்கிறார்னு ஒவ்வொரு இதுலயும் சிவபெருமானை பத்தி சொன்னாரு. இப்ப இந்த 36 தத்துவங்கள் போக அந்த ஒரு சதாசிவன் வெப்பமா உள்ள இருக்காரு. குண்டலினி சக்தியா கீழே இருந்து அந்த வெப்பம் குறையாதபடியும் அதிகமா போயிராதபடியும் அவர் காத்து நிற்கிறார். இது எல்லாமே மேற்கொண்டு இந்த 36 தத்துவங்கள் போக இதெல்லாமே பார்த்தோம். இப்ப இன்னைக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். 469வது பாடல். உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த 9 வாய்தலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. 470வது பாடலை வாசித்துட்டு இருக்கேன். சாரி, 469 நம்ம பார்க்கல, 68 வரதான் பார்த்திருந்தோம். 469 பார்க்கலாம். அரியீர் உடம்பினில் ஆகிய ஆறும் பரியீர் அதனில் பெருகும் குணங்கள் செரியீர் அவற்றினுள் சித்திகள் இட்டது அரிய ஈரைந்தினுள் ஆனது பிண்டமே. இப்ப அரியீர் அப்படிங்கிறது இது திருமூலர் நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி. நீ இந்த உடல் எடுத்திருக்கிறது நீ ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இந்த உடலை இஷ்டத்துக்கு வச்சிருக்காத. ஏன்னா இந்த உயிர் இந்த உடல் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டிருக்கு, எத்தனை தத்துவங்கள் தரப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நிலையிலையும் அவர் எப்படி அருள் புரிந்திருக்கார் அப்படிங்கிற இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அரியீர் தெரிஞ்சுக்கோங்க, இந்த உடலை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. உடம்பினில் ஆகிய ஆறும் இந்த உடம்புக்குள்ள இத்தனை தத்துவங்களோட சேர்ந்து நமக்கு இது இப்ப அழிய போகுதுன்னு சொல்லிட்டார். நம்ம எவ்வளவு காலம் இருக்கணும் எல்லாமே முதையே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பனா இது ஒரு காலத்துல அழியும்.
அப்ப அந்த உடம்பு அந்த கர்ம வினைகளை எடுத்துட்டு அது அழியும்படி அதுக்கு 6 விஷயங்கள் வந்து கொடுக்கப்படுது. தத்துவங்கள் முடிஞ்சுச்சு. இனி இதெல்லாம் இந்த பிறவிக்கு என்ன தேவையோ அதை அப்பப்ப கொடுக்கிற மாதிரி 6 விஷயங்கள் வந்து கொடுக்கிறாராம். அந்த 6 என்னென்ன அப்படின்னா பேரு, இலவு, துன்பம், பிணி, மூப்பு, சாக்காடு. பேரு அப்படிங்கிறது ஆஹ் நம்ம நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள், அந்த செயல்கள்னால விளையக்கூடியது, அந்த அந்த துன்பமான நிகழ்வுகள். இலவு அப்படிங்கிறதும் நம்ம இழக்க போறது, நம்ம வாழ வாழ நம்மளுடைய இளமை காலத்தை இழந்துகிட்டே வர்றோம், நம்மளுடைய ஆரோக்கியத்தை இழந்துகிட்டே வர்றோம். அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகுது. காரணம் என்னன்னா முதையே இதெல்லாம் கொடுத்துட்டாரு, நீ இதெல்லாம் நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் துன்பம், துன்பத்தை நாம அனுபவிக்கிறோம். பிணி, பிணி அப்படிங்கிறது நோய், நோயும் நமக்கு எப்ப என்ன வரணுமோ அதெல்லாமே கொடுக்கிறாரு. மூப்பு, வயதாகிறது, முதுமை வர்றது, அதையும் கொடுக்கிறாரு. சாக்காடு அப்படிங்கிறது இறப்பு, நமக்கு இறப்பும் வந்துரும், அதையும் பிறக்கும் போதே வந்து கொடுத்துடுறாரு. ஆக மொத்தம் இந்த 6ஐயும் நமக்கு வந்து அந்த அந்த கரு இப்ப அந்த பிண்டமா இருக்குது, 36 தத்துவங்கள்லாம் கொடுத்து முடிச்ச உடனே இந்த 6 விதமான துன்பங்களையும் நமக்கு வந்து கொடுத்துடுறாரு. அப்ப இது எதுக்கு சொல்றாருன்னா, இந்த இந்த உடலை கொடுக்கும் போதே இந்த பிறவி உனக்கு முடியணும்னா இந்த 6ஐயும் நீ அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அது எல்லாமே கொடுத்துடுறாரு. அதனால இப்ப நீ நல்லா இருக்கியா, இப்ப இளமையா இருக்கியா, இப்ப உனக்கு எந்த நோயும் இல்லையா, அப்ப இப்பவே நீ வந்து இறைவனை நினைச்சு நம்ம எப்படி போய் அவரை அடையிறது, அவருடைய அருளை வாங்குறது, இதுல நீ கவனம் செலுத்து அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள். இப்ப இந்த இது எல்லாருக்கும் இதெல்லாமே கொடுத்துடுறாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், எல்லாருக்கும் வயசாகணும், எல்லாருக்கும் துன்பம் வரணும், எல்லாருக்குமே மூப்பு வரணும், எல்லாமே கொடுத்துடுறாரு. ஆனா எல்லாருக்கும் அது ஒண்ணு போல நடக்குதானா? கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே நோய் வந்துருது, சிலர் கடைசி வர நல்லா இருக்காங்க, ஆனா சிலர் திடீர்னு ஆக்சிடென்ட்லயோ எதுலயோ இறந்துடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இந்த 6மே வந்து மாறுது. காரணம் என்னன்னா பிரியீர் அதனில் பெருகும் குணங்கள். நமக்கு பார்த்தோம் இல்லையா, 3 விதமான குணங்கள், ரஜசிக், தமசிக், சாத்விக். நம்ம யோகால வந்து வாதம், பித்தம், கபம்னு படிச்சோம். நம்மளுடைய உடல் அமைப்பு என்னவோ அதற்கு ஏற்ற மாதிரியான அந்த குணங்கள், 3 குணங்கள் கொடுக்கப்படுது இல்லையா, அது மூலமா தான் இந்த 3மே மாற்றப்படுது. இப்ப எனக்கு வந்து கப உடல் அப்படின்னா நான் வந்து ரொம்ப சோம்பேறியா இருக்கேன், எந்த வேலையுமே நான் சுறுசுறுப்பா செய்யல அப்படின்னா இந்த இந்த துன்பம், பிணி இதெல்லாம் எனக்கு வேகமாவே வர வாய்ப்பு இருக்கு. இப்ப எனக்கு வந்து அந்த தா ரஜசிக்கான உடல் அமைப்பு, நான் எப்ப பாரு எங்கிட்டாவது வேகமா போறேன், எல்லாத்தையும் ரொம்ப ஆக்டிவா செய்றேன், ரொம்ப படபடன்னு இருக்கேன், அப்படியே இருக்கேன் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி வேகமா எனக்கு தேய்மானம் வர்றது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும். சாத்வீக குணமா இருக்கிறாங்க, பிறக்கும் போதே அவங்களுக்கு சாத்வீக குணம் இருக்கு அப்படின்னா எல்லாத்துலயும் ஒரு பக்குவம், நிதானம், தேவையா தேவையில்லையா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த முதுமை வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அப்ப இந்த 3 மூலமா தான் நமக்கு கொடுக்கப்படுற இந்த 3 குணங்கள். இந்த குணங்கள் நம்ம எப்படி வருதுன்னு பார்த்தோம். அது ஆண், பெண், அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய விந்துவினுடைய வேகம், அந்த பெண்ணினுடைய கருமுட்டை ஆண் விந்து எதிர்த்து செல்கையில் அது வந்து தாமச குணமாக பிறக்கும். பெண்ணினுடைய விந்து இது கரு எதிர்த்து செல்கையில் அது சாத்வீக குணமா வரும். இரண்டும் சமநிலையாக இருக்கும்போது ரஜசிக்கான குணம் வரும். அப்புறம் இந்த 3 குணம் எப்படி வருதுன்னு பார்த்தோம். அப்ப அதை பொறுத்துதான் இப்ப இது எல்லாமே மாறுது. நமக்கு தரப்படுற இந்த 6 விஷயங்களும் நம்மளுடைய அம்மா அப்பா நமக்கு கொடுத்த இந்த உடல் அமைப்பை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் மாறிடுது. செரிகீர் அவற்றினுள் சித்துக்கள் 8, சித்துக்கள் இட்டது. இப்ப நமக்கு இந்த துன்பங்கள் கொடுக்கும்போது
அவரே அதுக்குள்ள இந்த துன்பத்துல இருந்து நாம வெளியில வந்துக்கிற மாதிரி சித்திகளும் கொடுத்திருக்காரு. செரியீர் அவற்றினுள் சித்திகள் இட்டது, அதுக்குள்ளேயே சித்திகள் இட்டிருக்காரு. சித்திகள் அப்படிங்கிறது சித்தி பெற்றிருக்கு அப்படின்னா அது ஒரு ஒரு வரம் மாதிரி, ஒரு ஆற்றல், அந்த இதுதான் வந்து சித்திகள். அதுல வந்து மொத்தம் எத்தனைன்னா 8 இருக்கும். அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. எப்படி இந்த 6 விதமான துன்பத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தாரோ அதே மாதிரி 8 விதமான சித்திகளும் வந்து எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு. இப்ப அந்த சித்திகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நமக்கு வந்து அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராந்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். 8. இந்த இடத்துல வர ஈசத்துவம் வேற பேர் வந்து தத்துவங்கள்ல வர ஈசத்துவமும் இதுல வர ஈசத்துவமும் ஒரே மாதிரி, பேர் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து சித்த வித்தையில வர்றது. அப்ப மொத இருக்கக்கூடிய அந்த சித்தி, அட்டமா சித்தியில முதல் சித்தி என்னன்னா அனிமா. அனிமாங்கிறது என்னன்னா இப்ப நான் வந்து 60 கிலோ இருக்கேன் அப்படின்னா இந்த 60 கிலோவையுமே அப்படியே சுருக்கி கடுகு அளவுக்கு சின்னதா மாத்துற மாதிரி எனக்கு ஒரு சித்தி இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஒரு திறமை இருந்தா இந்த உடலையே கடுகு மாதிரி அப்படியே சின்னதா மாத்தி அதுக்கேத்த மாதிரி கண்ணு காது எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படி சின்னதா மாத்திக்கிற மாதிரி ஒரு தன்மைதான் வந்து அனிமா. இப்ப இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்னா ஔவையார் வந்து ஒரு பாடல்ல வந்து பாடியிருப்பாங்க. இவர் திருவள்ளுவருடைய அவருடைய திறமைய வந்து புகழ்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அணுவை பிளந்து 7 கடல் புகட்டி குறுக திரித்த குறள் அப்படின்னு. திருக்குறள்ல இருக்கிற அந்த 7 வார்த்தை வந்து சின்ன விஷயம்தான். ஆனா அதுக்குள்ள பெரிய பொருள் அப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க உணர்த்துறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணுவை பிளந்து, அணுனா எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதை நம்ம பிரிச்சுக்கிட்டே போனோம்னா கடைசியா இதுக்கு மேல இதை பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ற அந்த ஒரு கடைசி துகள் இருக்கு இல்லையா, அததான் அணு அப்படின்னு சொல்றோம். இந்த அணுவை வந்து பிரிக்க முடியாது, இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு விஞ்ஞானிகள் வந்து சொல்லி அதுக்கப்புறம் அந்த அணுவையும் பிரிக்க முடியும், பிரிச்சா அதுதான் அணுகுண்டா மாறுது அப்படின்னு நவீன விஞ்ஞானம் வந்து 1800க்கு அப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சு ப்ரூஃப் பண்ணாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஔவையார் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு அணுவை வந்து பிளக்க முடியும், அதை பிளந்தோம்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்னா 7 கடலோட ஆற்றல் வந்து உள்ள இருந்தா எப்படி இருக்கும், அத்தகைய ஆற்றல் உடைய ஒரு குறள் தான் வந்து திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த காலத்துல எந்த லேபும் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. ஆனா எப்படி ஔவையார் வந்து ஒரு சின்ன அணுவை போய் பிளந்து உள்ள இருக்கிற சக்திய பார்த்திருப்பாங்க அப்படின்னா இந்த அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த அனிமா அப்படிங்கிற அட்டமா சித்தி தான். அந்த அனிமாவை கொண்டு அந்த அணுவை விட சின்னதா தன்னுடைய உடலை மாத்தி அத போய் அந்த அணுவை உடைத்து பார்க்கும்போது உள்ள மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கிறத பார்த்து அவங்க வியந்திருக்காங்க. அதை அவங்க அப்படியே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் திருமூலரும் அடுத்து நம்ம இப்ப 470 பாடல் பார்த்திருக்கோம். 2008வது பாடல் வந்து திருமூலர் எப்படி பாடியிருக்காருன்னா அணுவில் அணுவினை ஆதி பிரானை அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு அணுவில் அணுவை அணுக வல்லார்கட்கு அணுவில் அணுவை அணுகலும் ஆமே அப்படின்னு அவரும் அணுவை பத்தி அவ்வளவு நுணுக்கமா சொல்லியிருக்காரு. ஒரு அணுவை 1000 கூறா நாம பிரிச்சு பார்த்தாலும் அந்த ஒவ்வொரு கூறுக்குள்ளேயும் இறைவன் இருப்பான் அப்படிங்கிறதான் அந்த பாடல்ல வந்து உணர்த்தி இருக்காரு. அப்ப திருமூலர் எப்படி போய் பார்த்தார்னா அவரும் தன்னுடைய உடல்ல அனிமாங்கிற அட்டமா சித்தி மூலமா கடுகு விடவும் அந்த சிறிய அணுவை 1000-ஆ பிரிச்சு அவர் உள்ள போய் பார்க்கறதுன்னா அது எப்படி அவர் உடலை வந்து மாத்தி இருப்பாரு. இந்த மாதிரி அந்த காலத்துல சித்தர்களால, இப்பவும் சித்தர்களால இந்த அட்டமா சித்தியை அடைய முடியும், அவங்களால அப்படி போக முடியும். இது அந்த அனிமாக்கான விளக்கம்.
அதே இது மகிமா அப்படின்னா அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா. இப்ப இந்த 60 கிலோ இருக்கிற என்னுடைய உடலை வந்து அப்படியே 500 கிலோக்கு மாத்துனா எப்படி இருக்கும்? ஒரு ரொம்ப பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு உருவமா மாத்துனா எப்படி இருக்கும்? இது எல்லாமே வந்து சூக்குமமா மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா அவங்களால அப்படி மாற முடியும். மாறி பார்க்க முடியும். அப்ப இந்த மாதிரி அப்படியே மலை போல நம்ம உடலை வந்து மாத்திக்கிற அந்த சித்திக்கு பேரு வந்து மகிமா. இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, திருவள்ளுவர சொல்லலாம். நம்ம ஒரு காலத்துல இந்த பூமி வந்து தட்டையா இருக்கு. ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம விழுந்துருவோம். பூமி வந்து அப்படியே தட்டையான வடிவத்துல இருக்குன்னு சொல்லி ஒரு காலத்துல எல்லாரும் நினைச்சு பயப்படுவாங்க எங்க போறதுக்குனாலும். அப்புறம் வந்து அடுத்து வந்தவங்க தான் ஒரு ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அப்படியே கப்பல்ல பயணம் பண்ணி திரும்ப அதே இடத்துக்கு வந்து இல்ல இந்த பூமி வந்து உருண்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானத்துல வந்து ப்ரூவ் பண்ணாங்க. அந்த காலத்துக்கெல்லாம் முன்னாடியே வாழ்ந்த திருவள்ளுவர் வந்து சுழலும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு அவருடைய குரல்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பூமி இருக்குன்னா அது வந்து ஒரு பந்து போல சுழன்றுகிட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு. அதுவும் எது பின்னாடி சுத்துதுன்னா உழவு தொழிலுக்கு பின்னாடி தான். உழவு தொழில வந்து ஆணி வேரா வச்சுதான் இந்த பூமி சுழலுது அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவு எந்த வசதியும் இல்லாத அந்த காலகட்டத்துல அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, நம்ம வந்து அவர் ஞான கண்ல பார்த்திருக்காரு அப்படி சொல்லியிருக்காருங்கிறோம். அந்த ஞானம் எப்படி அவரால பார்க்க முடியும்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அட்டமா சித்தியில மகிமாவ வச்சுதான். இந்த பூமிய விடவும் பெரிய ஒரு உருவமா நம்ம மாறினாதான் நம்ம அந்த பூமிய பார்க்க முடியும். அது என்ன செய்யுது, எப்படி இருக்குன்னு. அப்ப அந்த மாதிரி தன் உடலை வந்து மாத்தக்கூடிய அந்த ஆற்றலும் நமக்குள்ள இருக்கு. திருவள்ளுவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு இல்ல. நம்மளும் முயற்சி பண்ணா நமக்குள்ள இருக்கிற அந்த சக்திய வந்து அடையலாம். அது மகிமா. 3வது வந்து லஹிமா. லஹிமானா என்னன்னா, நம்ம உடல அப்படியே காத்துல மிதக்குற மாதிரி, பஞ்சு போல மாத்துறது. வெயிட்ட ரொம்ப குறைச்சிடுறது. ஒரு இறகு போல அப்படியே மாத்துறது. இதுக்கு உதாரணம் யார சொல்லலாம்னா, அப்பர் நாவுக்கரசருடைய கதையில வந்து, அவர் வந்து இந்த மாதிரி வேற மதத்துக்கு மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவர வந்து கல்ல கட்டி ஆத்துல போடுவாங்க. அவர் வந்து அந்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த கல்லே உள்ள போகாது. தண்ணிக்குள்ள போகாம அப்படியே கல்லு வந்து மிதக்க ஆரம்பிச்சிரும். காரணம் என்னன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லஹிமா அப்படிங்கிற அட்டமா சித்தி மூலமா அவ்வளவு எடை உள்ள அந்த கல்லு, அவரோட வெயிட் எல்லாத்தையுமே அவர் எப்படி மாத்திட்டாருன்னா, அப்படியே லைட் வெயிட்டா மாத்தி அந்த ஆத்துல மிதக்குற மாதிரி அவர் வந்து மாத்திட்டாரு. அது லஹிமா. அதுக்கப்புறம் வந்து கரிமா. கரிமானா அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா. இப்ப நான் என் உடல்ல என்ன மாற்றமும் இருக்காது. ஆனா இப்ப இப்படி இருக்கவே என்னோட வெயிட்ட ஒரு 5000 கிலோக்கு நானு மாத்திட்டேன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வெயிட்ட மட்டும் உடனே கூட்டுறது. அந்த கரிமானா லஹிமானா வெயிட்ட குறைக்கிறது. கரிமானா வெயிட்ட அப்படி கனமா மாத்துறது. இதுக்கு உதாரணம் வந்து இந்த அமர்நீதி நாயனாருடைய கதையில வரும். 63 நாயன்மார்கள்ல அமர்நீதி நாயனார். அவரு என்ன செய்வார்னா, அவரும் அவருடைய மனைவியும் வந்து இந்த சலவை தொழில் செய்றவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய சந்தோஷமே வந்து அந்த ஊருக்கு வர அடியவர்களுடைய அந்த உடைய வாங்கி துவைச்சு அதை அயன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது தான் அவங்களுக்கு வந்து பெரிய சந்தோஷமா இருக்கும். அவரை வந்து சோதிக்கிறதுக்காக இவரு சிவபெருமான் வருவாரு. சிவபெருமான் வந்து இது வெறும் கோமணத்தை மட்டும் கட்டிட்டு வர்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அவர் என்கிட்ட வேற எதுவுமே எனக்கு உடையே இல்ல அப்படின்னப்ப அந்த கோமணத்தையாவது நாங்க துவைச்சு தர்றோம்னு சொல்லி வாங்குவாங்க. அப்ப சிவபெருமான் வேணும்னே அத மறையிற மாதிரி செஞ்சிருவாரு. அப்ப அதுக்கு நிகரா அந்த எடைக்கு நிகரா நாங்க வந்து நீங்க என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னப்ப அந்த என்னுடைய கோமணத்தினுடைய எடைக்கு நிகரா நீங்க ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் அவர் சரின்பாரு. ஒரு பக்கம் அந்த கோமணத்தை வைக்கும்போது இன்னொரு தட்டுல எவ்வளவு வச்சாலும் அது வந்து சரியாகாத மாதிரி அந்த ஒரு கதை வரும்.
அப்ப அவங்களுடைய அந்த சக்தி மூலமா அந்த வெயிட்டை வந்து எவ்வளவு கூட்டணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதை வந்து கூட்டவும் முடியும். இந்த மாதிரியான ஒரு ஆற்றலும் இருக்கும். அப்புறம் அவருடைய மனைவியோட மனைவியை உட்காரும் போது அது வந்து சமமாகும். அப்ப அந்த வெயிட்ட அவருடைய அந்த அட்டமா சித்தியால இது பண்ணுவாரு. அத வச்சு அவருக்கு அந்த மாதிரி ஒரு கதை வரும். இந்த மாதிரி வெயிட்ட கூட்டுறது. அடுத்து பிராந்தி அப்படிங்கிறது நம்ம இடத்த வந்து கடந்து போறது. இப்ப நான் இங்க இங்க உட்கார்ந்துகிட்டே அமெரிக்கால நடக்கிற விஷயத்த போய் நான் பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த மகாபாரதத்துலாம் வரும்ல, அவர் இங்க இருக்கவே அப்படி அந்த மற்ற இதெல்லாம் பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி இருக்கும் இடத்த அப்படியே கடந்து பார்க்குற மாதிரி. இதுவுமே வந்து திருமூலருடைய பாடல்கள்ல வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து இந்த வேற உலகங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன். அங்க வந்து தண்ணிக்குள்ள மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தேன். அது வந்து குளிகை அப்படிங்கிறத வந்து அவரு எடுத்துட்டு போகும்போது, அவரால இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி வரும். அவர் இங்க தான் இருப்பாரு. ஆனா, அவங்க நினைக்கக்கூடிய இடங்களுக்கு போய் அவங்களால பார்க்க முடியும், உணர முடியும். அந்த சித்திக்கு பேர் தான் பிராந்தி. அடுத்து பிராகாமியம். பிராகாமியம்ங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அத அப்படியே வந்து அடைய முடியும். அது வந்து பிராகாமியம். அதுக்கு வந்து ம், இவரோட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையில வரும். ஆஹ் ஒரு ஒரு முதலை வந்து ஒரு பையனை வந்து விழுங்கிரும். குழந்தையா இருக்கும்போது அது வந்து விழுங்கிரும். அந்த 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 பையன் வந்து அந்த குளத்துல எங்கேயோ குளிக்க போயிருப்பான். அந்த முதலை வந்து முழுங்கிரும். அப்புறம் ரொம்ப வருஷம் ஆயிடும். ஆனா அந்த அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பையனை நினைச்சு ரொம்ப வருத்தத்திலே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து அதை பாக்குற மாதிரி அவங்கள பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்ப அவங்க இத போக்குறதுக்காக அப்ப அந்த இடத்துல குளமே இருக்காது. ஆனா அவரு நினைச்சிருப்பாரு அந்த இடத்துல குளம் வரணும்னு. அந்த பிராகாமியம் அப்படிங்கிற அட்டமா சித்தி மூலமா இல்லாத அந்த இடத்துல திரும்ப குளத்தை வர வச்சு அந்த தண்ணிய வர வச்சு இல்லாத முதலைய அதுல வர வச்சு அந்த முதலை வாயில இருந்து இப்ப அந்த பையன் உயிரோட இருந்தா என்ன வயசுல எப்படி இருப்பானோ அதே உருவத்துல அந்த பையனை வந்து திரும்ப அந்த முதலையோட வாயில இருந்தே வர வைப்பாரு. அந்த கதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பிராகாமிய சக்தி, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அடையக்கூடிய அந்த சித்தி வந்து கிடைக்கும். அடுத்து ஈசத்துவம். ஈசத்துவம் அப்படிங்கிற பேரே வந்து அந்த ஈசனை குறிக்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஈசன் செய்யற தொழில் மாதிரி செய்யறது. நம்மளாலேயே ஒரு விஷயத்த படைக்க முடியும், அதை காக்க முடியும், அதை அழிக்க முடியும். இப்ப நம்ம இந்த இதெல்லாம் குளோனிங்ல என்னென்னமோ நாம உருவாக்குறோம் இல்லையா? நம்மளாவே ஒன்ன உருவாக்கி காத்து அதை அழிக்கக்கூடியது. அப்ப அதை படைத்தவன் நான் தான், அதை காப்பவன் நான் தான். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாமளே படைத்து காத்து அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது ஈசத்துவம். கடைசியா உள்ளது வசித்துவம். இந்த வசித்துவம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வசியம் பண்றது. நமக்கு யாரையாவது பிடிக்கல, இல்ல அவங்கள ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க நம்ம சொல் பேச்ச கேட்கிற மாதிரி அப்படியே அவங்கள வசியப்படுத்திடுறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது வந்து ஒரு ஒரு சித்தி. அட்டமா சித்த வசித்துவம். இப்ப அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராந்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம். இந்த 8 விதமான சித்திகள் யாருக்கு கொடுக்கப்படுது? எல்லாருக்குமே இந்த 8 சித்திகளும் வந்து கொடுக்கப்படுது. நமக்குள்ள அப்ப இந்த சித்திலாம் இருக்கு. நம்ம நினைச்சா நம்மளாலே இதை அடைய முடியும். இப்ப எதுக்கு இத வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சித்திகள் எல்லாமே உனக்குள்ள இருக்கு. இப்ப இவங்க இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஔவையாரு இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்கன்னா, இத அவங்க வெளி காமிச்சுக்கிட்டதே கிடையாது. எனக்கு இந்த சித்தி இருக்கு. நான் வந்து இத செய்றேன், அத செய்றேன். அவங்க எதையுமே பயன்படுத்திக்கிட்டது கிடையாது. இந்த சித்தியையும் அவங்க கடந்து போயிட்டாங்க. எப்படி முன்னாடி 6 துன்பங்கள குடுத்து, அந்த துன்பங்கள அவங்க கடந்து போனாங்களோ, அதே மாதிரி இந்த சித்திகளும் எங்களுக்கு தேவையில்லன்னு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு, நீ மட்டும் போதும்னு இறைவன் கிட்ட போய் அடைந்தவங்க தான் இவங்க எல்லாருமே.
இப்ப நம்மள சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இறைவனை அடையிறதுக்கு இந்த ஒரு ஆர்வத்துல தான் நாம வந்து படிக்கிறோம். இப்ப திடீர்னு எனக்கு வந்து அட்டமா சித்தியில ஒரு சித்தி கிடைச்சிருச்சுன்னா, நான் என்ன பண்ணுவேன், கடு அளவுக்கு மாறி ஒரு நகை கடைக்குள்ள போயி, இதெல்லாம் எடுத்துற மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை வரும். அப்ப நம்மளுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு, இந்த மாயைக்கு என்ன தேவையோ அதை சுத்தி தான் நான் வந்து திங்க் பண்ணுவேன். அப்ப எனக்கு வந்து அந்த அட்டமா சித்தி தெரியவே செய்யாது. அதை மீறி எனக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலும் நான் முயற்சி பண்ணி அதை தப்பான வழிக்கு தான் நான் பயன்படுத்துவேன். அப்படி அப்படி வர்றவங்க தான் இந்த மாந்திரீகம், தாந்திரீகம் அவங்க எல்லாருமே இந்த சித்திகளை அடைஞ்சு அதை எப்படி இந்த உலக வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு தவறான வழியில போவாங்க. அதனால இந்த பாடலே அவர் சொல்லிட்டாரு, உனக்கு இந்த மாதிரியான சித்திகள்லாம் இருக்கு, உனக்குள்ளதான் இருக்கு, எல்லாமே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது எதுவுமே வந்து உனக்கு வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. அது உனக்கு கிடைச்சாலுமே நீ அதை அப்படியே விட்டுட்டு நீ இறைவனை தான் நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. 6 துன்பங்கள் 8 சித்திகள் கொடுக்கப்படுது. அரிய ஈர் ஐந்துனில் ஆனது பிண்டமே. இது எல்லாத்தையுமே கொடுத்திருக்காங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோ. ஈர் ஐந்து நில் அப்படின்னா 10 மாதங்கள். இந்த 10 மாதங்கள் ஆகும் இந்த இந்த பிண்டத்துக்கு. இந்த இந்த பிண்டம் வெளியில வந்து இது பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடியே இத்தனை விஷயங்கள் உனக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காரு. 470வது பாடல். உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த 9 வாய்தலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. இப்ப இந்த உடல் வைத்தவாறும்னா இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, இந்த இந்த உடலை வந்து இந்த மாயையில இருந்து செஞ்சு உனக்காக அது எல்லாத்தையும் வைத்திருக்காரு. உயிர் வைத்தவாறும் இந்த உடலுக்குள்ள எப்படி இந்த உயிரையும் அமைத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அவர் வைத்திருக்காரு. உடலை வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் உனக்கு என்ன மாதிரியான உடல் தேவை, அந்த உடலுக்குள்ள எப்படி உயிரை வைக்கணும் எல்லாம் செஞ்சிருக்காரு. மடை வைத்த 9 வாய்தலும் வைத்து இந்த உடல்ல என்ன வச்சிருக்காருன்னா, மடைனா நம்ம இந்த டேம்ல எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த கதவு திறக்கலாம் மூடலாம் அந்த மாதிரி மடை வைத்திருக்காரு. இந்த உடல்ல மடை வைத்திருக்காரு. எத்தனை? 9 வாய்தலும், 9 விதமான மடைகள் வைத்திருக்காரு. கண்ணுனா அது இப்படி மூடி திறக்குது, வாய் மூடி திறக்குது, மூக்கு மூடி திறக்குது, காது, இது எல்லாமே மடை வைத்த 9 வாய்தலும் வைத்து அதையும் வச்சிருக்காரு. இப்ப இந்த குழந்தை வந்து கர்ப்பப்பைக்குள்ள எப்படி இருக்கும், அது வந்து ஒரு நீருக்குள்ளதான் மூழ்கிக்கிட்டு ஊறிக்கிட்டு அப்படியே இருக்கும். அதுல என்ன வச்சிருக்காரு, உயிரையும் வச்சுட்டு 9 மடை வாய் வேற வச்சுட்டாரு. அப்ப எந்நேரம்னாலும் இந்த வெளியில இருக்கிற தண்ணி அந்த மூக்கு ஓட்டு வழியாவோ வாய் ஓட்டு வழியாவோ காது வழியா எப்படியோ அந்த உடலுக்குள்ள போயிடலாம். ஆனா 10 மாத காலமும் அது உள்ள போகாத மாதிரி வைப்பாங்க. நம்ம இப்ப பிறக்கும்போது ஒரு சொட்டு அக்கி அதோட மூக்குக்குள்ள போயிருச்சு அப்படின்னாலே உடனே அதை ஐசியூல வச்சு லங்ஸுக்கு அதுக்கு இதுக்குன்னு பார்த்து லைஃப் லாங் அது கஷ்டப்படுது. ஆனா அதே குழந்தை தான் 10 மாதம் அந்த அம்மா வயிற்றுக்குள்ள அந்த அக்கிக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. காரணம் என்ன? இந்த இடத்துல என்ன நடக்குது, அது வெளியே வரும்போது என்ன நடக்குது, இறைவன் உள்ள இருந்து இந்த நீர் இந்த மடை வாய் வழியா உள்ள போயிராதபடிக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம சயின்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா, எல்லா இடத்துலயும் ஒரு ப்ரெஷர் இருக்கு, அதனால வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த ப்ரெஷரை தாண்டி வெளியில இருந்து உள்ள போகாது. வெளியில வரும்போது அந்த குழந்தைக்கு அந்த ப்ரெஷர் போயிடும், அதனால ஈஸியா அது வந்து உள்ள போயிரும். வெளியே வர முயற்சி பண்ணும்போது அந்த ப்ரெஷர் அந்த உடம்புல இருந்து போயிரும் அப்படின்பாங்க. அது நம்மளால ஏத்துக்க முடியல. அது எப்படி 10 மாசம் வரைக்கும் அந்த ப்ரெஷர் இருக்கும், அது பறக்க போகுதுன்னா அந்த ப்ரெஷர் போகும் அப்படிங்கிறது சில கருத்து நமக்கு ஏத்துக்க முடியாது. இறைவன் தான் இருந்து அவங்க சொல்ற ப்ரெஷர்னு வச்சுக்கிட்டாலுமே அவன் தான் உள்ள இருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அதை உள்ள வராதபடிக்கு தடுத்துக்கிட்டு இருக்காரு. இறைவன் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வரியை கொடுத்திருக்காரு. உடலை வைக்கிறாரு, அதுக்குள்ள உயிரை வைக்கிறாரு. அந்த மடை மூலமா 9 வாயில்கள் வச்சாலும் நம்மள வந்து காத்துட்டு இருக்காரு. திடம் வைத்த சாமரை சென்னியுள். திடம் அப்படின்னா ரொம்ப உறுதியான,
வைத்த தாமரை. நான் ஒரு தாமரைய வந்து நான் ஒரு திடமான ஒரு தாமரைய வேற நமக்குள்ள வச்சிருக்காரு. அது எங்க இருக்குன்னா சென்னியுள் அங்கி அந்த இதழ்கள் வந்து விரியாத மாதிரியான ஒரு தாமரை நம்மளுடைய உச்சந்தலைக்கும் மேல 7வது சக்கரமா மேல வச்சிருக்காரு அந்த தாமரைய. அங்கி கடை வைத்த ஈசனை கை கலந்தேனே. அங்கி அப்படிங்கிறது அந்த தாமரை மலர்றதுக்கு தேவையான வெப்பம் எல்லாமே வந்து கீழே குண்டலினி சக்தியா மூலாதாரத்துல வச்சிருக்காரு. இந்த இந்த அக்கினி கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் அந்த மொட்டா இருக்கிற தாமரைய மலர்ந்து விரிய செய்யும் மாதிரி அந்த அக்கினியையும் வச்சிருக்காரு. கடை வைத்த அப்படின்னா இங்க ஆரம்பிச்சு அங்க போய் முடிகிற மாதிரி யார் வச்சிருக்காரு? ஈசன். அவர் என்ன செய்ய சொல்றாரு? கை கலந்தேனே. அவரை வந்து நான் போய் அடைஞ்சிட்டேன், அந்த இறைவனை அடைஞ்சிட்டேன். அவரு நமக்குள்ள உடலை வைத்தாரு, அந்த உடலுக்குள்ள உயிரை வைத்தாரு. அந்த உயிர் பாதுகாக்கும்படி அந்த நவ வாயில்கள் இருந்தாலும் அந்த உயிரை காத்து நின்று அந்த உயிரினுடைய அந்த உடலினுடைய தலைப்பகுதியில ஒரு தாமரை மலர் வைத்து அதற்கு தேவையான அக்கினியை நம்ம உடலுக்குள்ளேயே வைத்திருந்தாரு. அவருடைய அருளால நான் போய் அந்த தாமரையை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 471வது பாடல். கேட்டு நின்றேன் எங்கும் கேடில் பெருஞ்சுடர் மூட்டுகின்றான் முதல் யோனி மயன் அவன் கூட்டுகின்றான் குழம்பின் கருவை ஒரு நீட்டி நின்று ஆகத்து நேர்பட்டவாறே. இப்ப இறைவனுடைய இயல்பதான் வந்து சொல்றாரு. கேட்டு நின்றேன் அப்படின்னா திருமூலர் சொல்றாரு, பல ஞானிகள் அந்த சித்தர்கள் முனிவர்கள் இவருக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்டு நான் அதுபடி செய்தேன். எங்கும் கேடில் பெருஞ்சுடர். ஆஹ் எங்குமே வந்து அவர்தான் சுடராக வந்து இருக்கிறார். இது எல்லாமே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மூட்டுகின்றான் முதல் யோனி மயன் அவன். மூட்டுகின்றான் அப்படிங்கிறது அந்த நெருப்ப வந்து யோனியில வச்சு அவன்தான் அந்த படைத்தல் தொழிலை செய்கிறான். அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பை அந்த கருமுட்டை வரவும் அது வாழ்வதற்கு ஏற்ற மாதிரியான சூடை வந்து அந்த கருமுட்டைக்குள்ள வைக்கிறாரு. இப்ப அதனால்தான் பிறந்த உடனே எல்லா குழந்தையும் கொஞ்ச நேரம் அந்த இன்குபேட்டர்ல அந்த கதகதன்னு அந்த ஹீட்டை வந்து கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா இறைவன் தான் உள்ள அந்த நெருப்பு அந்த பெண்ணினுடைய யோனியில கொடுத்து மயன்னா படைத்தல் தொழிலை அவன்தான் செய்கின்றான். கூட்டுகின்றான் குழம்பின் கருவை உரு. கூட்டுகின்றான்னா சில விஷயங்களை கூட்டுறாரு, சேர்க்கிறாரு. குழம்பு அப்படிங்கிறது அந்த மொத ஆணினுடைய விந்துவும் பெண்ணினுடைய அந்த கருமுட்டையும் வந்து ஒண்ணு சேரும்போது அது வந்து ஒரு குழம்பு மாதிரி இருக்கும். குழம்பு மாதிரினா ஒரு திடமான தன்மை இல்லாம ஒரு கொலகொலப்பு தன்மையோட இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து அவர் வந்து கருவை உருவாக்குறாரு. கரு அப்படிங்கும்போது முட்டைங்கிற பெயர் கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த குழம்பு மாதிரி இருக்கிறதுல இருந்து ஒரு கருவை வந்து உருவாக்கி நீட்டி நின்று ஆகத்து நேர்படவாறே. அதுக்கு அது மூலமாதான் அவர் இத எல்லாத்தையுமே செய்யறாரு. இப்படிங்கிறத ஆகத்து நேர்பட்டவாறே அப்படின்னா நானே நேரடியா நந்தியம் பெருமாள் கிட்ட இருந்து நான் கேட்டு உணர்ந்தேன். ஏன்னா அவருடைய வரலாறு பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா? நந்தியன் தேவர்கிட்ட இருந்து படிச்சவங்க தான் இவங்கெல்லாம். அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனையோ சித்தர்கள் ஞானிகள் சொல்றதையும் நான் கேட்டிருக்கேன். அவர் தான் வந்து பெருஞ்சுடரா இருக்காருங்கிறதையும் கேட்டிருக்கேன். அவர் தான் ஒரு பெண்ணினுடைய யோனிக்குள்ள ஒரு நெருப்பா இருந்து படைத்தலை செய்கிறாருங்கிறதையும் நான் உணர்ந்துட்டேன். அந்த குழம்பு போல இருக்கக்கூடிய பக்குவத்துல இருந்து அதை கருவா மாத்தி அவர் தான் வந்து பிண்டமா மாத்தி எல்லாமே செய்கிறாரு அப்படிங்கிறத நந்தியம் பெருமாள்கிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம 3 பாடல் பார்த்தோம். முதல் பாடல்ல
6 விதமான துன்பங்கள், 8 விதமான சக்திகள் கொடுக்கப்படுது. இரண்டுமே நமக்கு வேண்டாம். நம்ம இறைவனுடைய திருவடிய போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2வது பாடல்ல உடலையும் குடுக்குறாரு, உயிரை குடுக்குறாரு. கூடவே 9 மடை வாயில்கள் குடுத்து, ஆனா நம்மள பாதுகாப்பா பார்த்து 10 மாதம் வளர்க்கிறார்ன்னு பார்த்தோம். அடுத்த பாடல்ல இது எல்லாமே அவன்தான் செய்கிறான் அப்படிங்கிறத நானே நேரடியா நந்தியன் தேவன்ட்ட இருந்து கற்று தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏன்னா நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.